ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்காக ரூபாய் 4,00,000 வந்து தமிழக அரசிடமிருந்து மானியமாக பெறலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், விண்ணப்பம் எப்படி செய்வது, தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு இஎஸ்ஐயோ அல்லது பிஎஃப் கட்டாத ஊழியர்கள் தான் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கொத்தனாராக இருக்கலாம், அல்லது வந்தீங்கன்னா சுமை தூக்குவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் ஒரு விவசாயியாக கூட இருக்கலாம். ஸோ இதுங்கெல்லாம் வந்து அமைப்பு சாரா தொழிலை வந்து சாரும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கெல்லாம் ஒரு அட்டை இருக்கும். அதாவது அமைப்பு சாரா நல உதவி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் வாங்கி வச்சுக்கினீங்க அப்படின்னா, அதன் கீழ் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான சப்சிடிஸ், அதாவது மானியம் வரும். அதாவது அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்வதற்கு, கல்வி உதவித்தொகை, ஊனமுற்றவர்களுக்கு, மேலும் பார்த்தா அவங்களுடைய இறப்புக்கு, இது போன்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காசு வந்து தராங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீடு கட்டுவதற்கு வந்து மானியம் வந்து 4,00,000 ரூபாய் வந்து தராங்க. ஸோ நீ அது எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஹவுசிங் சப்சிடி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஹவுசிங் சப்சிடியை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கார்டு வைத்திருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு திட்டத்தின் கீழ் வந்து பயனளிக்கும். அப்படி நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பாக நீங்கள் வந்து தமிழக அரசிடமிருந்தோ அல்லது வந்து மத்திய அரசிடமிருந்தோ இலவச வீடினை வந்து நீங்கள் பெற்றிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் தகுதி. என்னென்ன ஆகணும்னா, ஆதார் கார்டு, உங்களுடைய நிலத்தோட பட்டா சிட்டா, மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அந்த அட்டை, இதெல்லாம் இருந்துச்சுனாவே போதும். நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பம் செஞ்சு இந்த தமிழக அரசு வழங்கக்கூடிய அந்த 4,00,000 ரூபாய் மானியத்தை வந்து பெற்றுக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ லட்ச ரூபாய்க்கு வேணாலும் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். தமிழக அரசிடமிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து சப்சிடியாக தராங்க. ஸோ இது அமைப்பு சாரா தொழிலை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி யாரெல்லாம் இதுக்கு தகுதியுடையீங்களோ அவங்களாம் நீங்கள் போயிட்டு விண்ணப்பம் செஞ்சு இந்த ஒரு கார்டை பெற்று அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய சப்சிடிங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயனடைந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசிடமிருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது போன்று நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.